அனைவருக்கும் வணக்கம். சாய் மேக்ஸ் கிளாஸஸ் சார்பாக யூஜிடிஆர்பியில் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கிளாஸ் வந்து ப்ரீ கிளாஸ் தான். இதிலேயே வந்து நான் ஆன்லைன் டெஸ்ட் வந்து கொடுக்கலாம்னு இருக்கிறேன். உங்களோட வரவேற்புக்கு தகுந்த மாதிரி இந்த கிளாஸை வந்து நான் கண்டினியூ பண்ணுறதா என்னது நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸ்ல இருந்து உங்களுக்கு 99% வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான அவைலபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து டெக்னாமெட்ரி. இந்த டெக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 டைப் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைப் வந்து உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் sin n theta, cos n theta and tan n theta. இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் sin n theta, cos n theta, tan n theta பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்முலா இருக்கும். அந்த 3 ஃபார்முலாவை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே சமயம் இந்த ஃபார்முலா எப்படி வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயங்களை வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து படிச்ச ஃபார்முலா தான். அது cos theta plus I sin theta whole power n equal to cos n theta plus I sin n theta. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, cos n theta plus I sin n theta equal to NC1, அது NC0 cos power n theta plus NC1 cos power n minus 1 theta I sin theta plus NC2 cos square theta, அதாவது cos power n minus 2 theta I sin theta the whole square plus NC3 cos power n minus 3 theta I sin theta the whole cube plus etc. ஓகேங்களா? நான் இதோட கடைசி டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா NCn cos power n minus n theta into அதாவது sin theta, இங்க வந்து I power sin theta whole power n இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இதை வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, this is equal to cos power n theta plus I into NC1 cos power n minus 1 theta sin theta minus NC2 cos power n minus 2 theta sin square theta, அடுத்தது minus I into NC3 cos power n minus 3 theta sin cube theta plus NC4 cos power n minus 4 theta sin power 4 theta plus etc. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். இப்போ நான் ரியல் பார்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இங்கே என்ன இருக்கும், இங்கே வந்து காஸ், அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற ரியல் பார்ட் வந்து காஸ் n theta equal to cos power n theta minus NC2 cos power n minus 2 theta sin square theta plus etc. இருக்கும். அதுவே இமேஜினரி பார்ட் எடுத்தீங்கன்னா sin n theta equal to NC1 cos power n minus 1 theta sin theta minus NC3 cos power n minus 3 theta sin cube theta plus etc. இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க மூணாவது ஃபார்முலா வந்து நீங்க வந்து டெரைவ் பண்ணலாம். அதுக்கு வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணனா டைரக்டா வந்து tan n theta எழுதலாம். ஸோ tan n theta is nothing but sin n theta divided by cos n theta. ஸோ this is equal to, இது என்ன ஃபார்முலா அப்படின்னா NC1
tan theta minus NC3 tan cube theta plus etc. whole divided by 1 minus NC2 tan square theta plus NC4 tan power 4 theta minus etc. இதுல ரெண்டு விஷயம் வந்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஒன்னு வந்து காசை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஈவன் பவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். சைனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆட் பவரா இருக்கும். இது ரெண்டு விஷயத்தை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஸோ இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா ஃபார்முலா இருக்கேன். sin theta equal to NC1 cos 4n minus 1 theta sin theta minus NC3 cos 4n minus 3 theta sin cube theta plus etc. Same time cos n theta equal to cos 4n theta minus NC2 cos 4n minus 2 theta sin square theta plus etc. Then tan theta formula NC1 tan theta minus NC3 tan cube theta plus etc. whole divided by 1 minus NC2 tan square theta plus NC4 tan 4 theta plus so on. So இந்த மூணு ஃபார்முலா இந்த பர்టిక్యులர் ஃபர்ஸ்ட் டைப் பொறுத்தவரைக்கும். இந்த பர்టిక్యులர் டைப்ல ஆல்ரெடி கேட்ட ப்ராப்ளம் நம்மளால ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும். இதை இல்லாத உங்களுக்கு ஹோம்வொர்க் ஒரு சில ப்ராப்ளம் இந்த பர்టిక్యులர் வீடியோல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நான் எந்த கஷ்டம் வாங்குறதுக்கு நான் ரெடியா இல்ல. நீங்க எவ்வளவு எனக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு டீச் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஓகேங்களா? இதுல வந்து ரெண்டு விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து என்னன்னா இந்த NC1 NC2 NC3 எல்லாமே வந்து நம்ம எப்படி வந்து NC1 வந்து எனக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியணும். NC2 னா எப்படி எழுதுறதுன்னு தெரியணும். அதே NCn-1 NCn-2 அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ NC1 னா என்ன அர்த்தம்? இப்போ 5C1 எக்ஸாம்பிள் இப்படி இருந்துச்சுங்க. இப்போ 5C1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா 5C1 ஆல்ரெடி எல்லாமே தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். 5C1 is 5 divided by 1. 5C2 is nothing but 5 into 4 divided by 1 into 2. சரி, இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா 5C1 எதுவும் ஈக்குவலா இருக்குன்னா 5C4 வரும். 5C2 எதுவும் ஈக்குவலா இருக்குன்னா 5C3. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் ஈக்குவலா இருக்கலாம் அப்படின்னா NC1 equal to NCn-1, NC2 equal to NCn-2, NC3 equal to NCn-3. சரி, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒண்ணுல இருக்கிறது வந்து NC1 இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இது ஈக்குவலா இருக்கும். NC2 னா n ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுல உங்களோட டைம் வந்து சேவ் பண்ணும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு வந்து டைம் சேவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களால வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்காம இருந்தா உங்களுக்கு வந்து கஷ்டமா போயிடும். சோ இதுதான் நான் நோட்ல கொடுத்திருக்கேன். NC1 NCn-1 NC2 NCn-2 அதான். இதுல இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இது வந்து நம்ம UGTRB 2024ல கேட்ட क्वेश्चन. என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் tan 4 theta. இதுல நம்ம சொன்னது என்னன்னா tan theta ஃபார்முலா தெரிஞ்சினா டைரக்டா நீங்க ஆப்ஷனை பார்த்து நீங்க கண்டிப்பா என்னால இந்த ஆப்ஷனை பார்த்தா சொல்ல முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதாவது ஆல்டர்னேட்டிவா மைனஸ் சைன் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தா ரெண்டுலயுமே வந்து நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா பிளஸ் இருக்கு, டினாமினேட்டர்ல ஆல்டர்னேட்டிவா இருக்கு. சோ நியூமரேட்டர்ல மைனஸ் வரணும். சோ அதனால ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி ல எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, அதுவும் வராது. ஆப்ஷன் சி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல ஆல்டர்னேட்டிவா மைனஸ் சைன் வராம கண்டினியூஸா மைனஸ் சைன் வந்து சோ அதனால வந்து ஆப்ஷன் சி வராது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். சோ இதுல நாம எந்த விதமான ஃபார்முலாவையும் இங்க அப்ளை பண்ணாமலே என்னால ஈஸியா ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ண முடியும். சோ ஆப்ஷனை வச்சு நம்மளால எலிமினேட் பண்ண முடியும்னா நமக்கு என்ன கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபார்முலா வந்து எந்த ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மட்டும் போதும். எனக்கு ஃபார்முலாவே தெரிஞ்சிருக்கிற நெசசரி இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து
நாம ஆப்ஷனை எப்படி எலிமினேட் பண்றதுன்னு கத்துக்கணும். ஸோ அது மட்டும் தான் முக்கியம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா tan n theta equal to nc1 tan theta minus nc3 tan cube theta plus etc. இருக்கும். whole divided by 1 minus nc2 tan square theta plus nc4 tan power 4 theta இருக்கும். இங்க எக்ஸாக்ட்டா ஆப்ட் ஆகுது only for option D. இத வந்து நீங்க எழுதணும்ன்ற நெசசிட்டி இல்லாம டைரக்டா क्वेश्चन வந்து இதுல ஆப்ஷனை நீங்க எலிமினேட் பண்ணினாலே இத டெரைவ் பண்ணாம வித்தின் a செகண்ட்ல உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அதனால காதுல வாங்கிட்டு நீங்க ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கணும். ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन எக்ஸ்பான்ஷன் ஆஃப் cos 3 theta. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நீங்க சால்வ் பண்றது அப்படின்னா cos 3 theta உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பா cos 3 theta அப்படிங்கிறப்ப cos cube thetaங்கிறது கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்லயுமே cos cube theta இருக்கு. சோ இந்த இத பொறுத்து நீங்க டெரைவ் பண்ணுங்க. சோ டெரைவ் பண்றப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்టిక్యులர் விஷயங்களை ஈஸியா வந்து கடகடன்னு எழுதணும். உங்களுக்கு cos cubeனாவே only even cos மட்டும் தான் வரும் அப்படிங்கிறது தெரியும். சோ இங்க எழுதுறப்ப என்ன வரும்? cos 3 theta equal to cos cube theta minus 3c2 cos power அதாவது 3 minus 2 theta into sin square theta. ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து என்ன வரும்னா 3c4 வரும். எனக்கு இருக்கிறதே 3 மட்டும் தான். சோ அதனால ரிமைனிங் இது வராது. சோ cos cube theta minus 3c2 is nothing but 3 cos theta sin square theta ன்னு அந்த sin square theta 1 minus cos square theta ன்னு எழுதுறேன். So this is equal to cos cube theta minus 3 cos theta plus 3 cos square theta. So this is equal to 4 cos cube theta minus 3 cos theta. ஓகேங்களா? சோ இதுல நீங்க டைரக்டா ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணுங்க. எக்ஸ்பாண்ட் பண்ணி டைரக்டா பேஸ் பண்ணாதீங்க. சோ உங்களுக்கு ஆப்ஷன் ங்கிறது கரெக்ட். 4 cos cube theta minus 3 cos theta. ஓகேங்களா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சேம் இதுல வந்து sin 3 theta. இந்த sin 3 theta வந்து நீங்க வந்து என்ன வரும்ன்றத நம்ம பார்த்தோம். sin 3 thetaங்கிறப்ப இங்க என்ன வரும்? sin 3ங்கிறது வந்து hard power. அப்போ வந்து 3c1 cos square theta sin theta minus 3c3 இங்க sin cube theta. So this is equal to 3 into cos square theta. Now 1 minus sin square theta into sin theta ன்னு எழுதுறேன். So minus 3c ங்கிறது 3ங்கிறது வந்து 1. So sin cube theta. So this is equal to 3 sin theta minus 4 sin cube theta. So இதுதான் உங்களோட ஆன்சர். இந்த क्वेश्चनோட ஆன்சர் வந்து A. So 3 sin theta minus 4 sin cube theta. இது தெரியுதா? கிளியரா இருக்குங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த பர்టిక్యులர் ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க சால்வ் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆன்சர் போடுங்க. ஓகேவா? இது வந்து நான் ஆப்ஷன் கொடுக்கல. ஏன்னா வந்து இத நீங்க உட்கார்ந்து சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்கள் வந்து சால்வ் பண்ணா மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஈஸியா நம்ம வந்து மிஸ்டேக் இல்லாம கொண்டு போக முடியும். அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் sin 6 theta divided by sin theta in terms of cos theta ன்னு கேக்குறப்ப எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சைனாவே உங்களோட பவர்ஸ் எல்லாமே ஆட் பவர்ஸ் தான் இருக்கும். அங்க ஆட் பவர்ஸ் இருக்கிறப்ப ஒரு sin theta-வை நீங்க டிவைட் பண்ணினா எல்லாமே ஈவன் பவர்ஸ்ல மாறிடும். ஈவன் பவர்ஸ்ல மாறறப்ப sin square theta sin power 4 theta இப்படி இருக்கும். இப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து sin square theta பதிலா 1 minus cos square theta ரிப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓவர். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி இங்க வந்து sin 6 theta divided by ஆக்சுவலா வந்து sin theta-ன்னு கேட்கலாம், சம் டைம் cos theta-ன்னு கேட்கலாம். அப்படி இருக்கிறப்ப நீங்க cos வந்து in terms of sin-ல மாத்திக்கணும். அது மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி cos 5 theta divided by cos theta-ங்கறப்ப வந்து உங்களுக்கு ஈவன் பவர் வரும். ஈவன் பவர் இருக்கிறப்ப நீங்க வந்து அதாவது sin-க்கு மாத்திக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து இதுல செகண்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் sin theta plus cos n theta sin power n theta and cos power n theta. இந்த இதுல வந்து நீங்க ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். x equal to e power I theta
அதாவது x equal to cos theta plus I sin theta 1 by xங்கிறது வந்து cos theta minus I sin theta இருக்கும். ரெண்டையுமே ஆட் பண்றேன். x plus 1 by x equal to 2 cos theta வரும். ரெண்டையுமே சப்ராக்ட் பண்றேன். சப்ராக்ட் பண்றப்ப எனக்கு என்ன வரும்னா x minus 1 by x equal to 2I sin theta கிடைக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து இந்த பர்టిక్యులர் பார்ட் பொறுத்தவரைக்கும் மெயின் ரூல். ஒரு சில புக்ஸ்ல வந்து இந்த ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. ஒரு சில புக்ல வந்து ஃபார்முலா கொடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய ஃபார்முலாவை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. cos power n theta பொறுத்தவரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே பிளஸ்ல இருக்கும். sin பொறுத்தவரைக்கும் ஆடுனால ஈவனால ஆல்டர்னேட்டிவா மைனஸ் செய்யணும். sin பொறுத்தவரைக்கும் பவர் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா காசு வரும். சைனோட பவர் வந்து ஆடா இருந்துச்சுன்னா அது வந்து சைன் வரும். ஓகேங்களா? சோ நான் கீழ வந்து ஃபார்முலா வந்து நான் சொல்லிறேன். இந்த இத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப cos power n theta equal to 1 divided by 2 power n minus 1 into cos n theta plus nc1 cos n minus 2 theta. இங்க வந்து நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா nc1 எழுதுவான் cos of n minus 1 theta ன்னு எழுதுவாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே only for even number மட்டும்தான். So இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. cos n theta plus nc1 cos of n minus 2 theta plus nc2 cos of n minus 4 theta plus etc. cos வந்து ஆடா இருந்தாலும் ஈவனா இருந்தாலும் n is odd or even anything only ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதுவே சைனுக்கு வந்து ஈவனா இருந்தா ஒரு ஃபார்முலா ஆடா இருந்தா ஒரு ஃபார்முலா. சோ சைனுக்கு வந்து n வந்து ஈவனா இருந்துச்சுன்னா minus 1 power n by 2 divided by 2 power n minus 1 into cos n theta minus nc1 cos of n minus 2 theta plus nc2 cos of n minus 4 theta minus etc. இங்க நான் சொன்ன விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவனா இருந்தா காசு, அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவா மைனஸ் சைன் வரும். ஆடா இருந்துச்சுன்னா சைன் தான் வரும். So n is odd, sin power n theta equal to minus 1 power n minus 1 by 2 divided by 2 power n minus 1 into sin n theta minus nc1 sin of n minus 2 theta plus nc2 sin of n minus 4 theta minus etc. ஓகேங்களா? சோ இதுல ப்ராப்ளம் பார்ப்போம். இப்ப sin power 5 theta sin power 5 theta வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க கீழ பாருங்க நான் இப்ப எக்ஸ்பேண்ட் பண்றேன். So sin power 5 theta equal to minus 1 power n minus 1 by 2 whole divided by 2 power n minus 1 into sin 5 theta minus nc1 5c1 sin of 5 minus 2 theta plus 5c2 sin of 5 minus 4 into theta. இதுக்கு நமக்கு வேல்யூ வராது. So this is equal to 5 minus 1ங்கிறது 4 by 2ங்கிறது மேல நியூமரேட்டர்ல 1 divided by 2 power 4 sin 5 theta minus 5c1 is 5 sin 5 minus 2 theta sin 3 theta 5c2ங்கிறது 10 sin theta. ஓகேங்களா? சோ இது எனக்கு தெரியல அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்னா sin power 5 theta. சோ இத வந்து நான் என்ன எடுக்கிறேன் x plus 1 by x whole power 5. So this is nothing but 2y sin theta whole power 5. அப்ப என்ன இருக்கும் 2 power 5 I power 5 sin power 5 theta equal to இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அதாவது x plus 1 by x whole power 5 வந்து எக்ஸ்பேண்ட் பண்றோம். எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் x power 5 சரி x minus அங்க பிளஸ் போட்டுங்க. ஆக்சுவலா வந்து சைனா மைனஸ் காசுனால பிளஸ். சோ இது வந்து மைனஸ். சோ இது வந்து வராது. இங்க வந்து மைனஸ். சோ x power 5 இது வந்து a plus b whole power 5 ஓட ஃபார்முலா தான். x power 5 minus 5c1 x power 4 into 1 by x plus 5c2 x cube into 1 by x square minus 5c3 x square by 1 by x cube plus 5c4
x into 1 by x power 4 minus 5c5 1 by x power 5. So this is equal to x power 5 minus 5 into x cube 5c2 ங்கிறது 10 into x minus actually இங்க நல்லா கவனிச்சுங்க 5c1 எது equal 5c1 5c4 வரும் 5c2 சரி 5c1 5c4 வரும் 5c2 5c3 equal அப்போ 5c3ங்கிறது எவ்வளோ 10 into 1 by x 5c4 5c1 equal அப்போ வந்து 5 in 5 1 divided by x cube minus 1 divided by x power 5. இப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட பவர்ஸையும் அதோட ரெசிப்ரோக்கலையும் கம்பைன் பண்ணுங்க x power 5 1 divided by x power 5 minus 5 into x cube minus 1 by x cube. இதுல வந்து எழுதுறப்ப plus minus வந்து நீங்க எங்கயாவது மிஸ்டேக் பண்ணாம எழுதணும். ஃபர்ஸ்ட் இருக்குது பாசிட்டிவா இருக்கு, செகண்ட் இருக்குது நெகட்டிவா இருக்கு. சோ சப்போஸ் ஃபர்ஸ்ட் இருக்குது பாசிட்டிவ், செகண்ட் இருக்குது நெகட்டிவ்னா நீங்க நெகட்டிவ் சைடு வந்து எடுத்துக்கங்க. இப்போ இங்க வரல x power 5 இங்கேயும் வந்து இங்க மைனஸ் கம்பைன் பண்ணிட்டேன். இங்க இருக்கிறது மைனஸ் 5 வந்து நான் வெளில எடுத்துக்கேன். இங்க வந்து x cube வரும், இங்க வந்து இது பிளஸ் ஆகிறதுனால இங்க மைனஸ் வரும். சோ அதுக்கு அடுத்து பிளஸ் 10 into x minus 1 by x. ஓகேங்களா? சோ இப்போதான் நாம சொன்னோம் x plus 1 by x னா என்ன எழுதலாம்? இங்க வந்து 2 power 5 I power 4 into I into sin power 5 theta equal to இங்க வந்து என்ன இருக்கும் 2 into I into இதோட வேல்யூ sin 5 theta minus 5 into 2I into sin 3 theta plus 10 into 2I into sin theta. இப்போ என்ன பண்ணா இங்க இருக்கக்கூடிய ஒரு 2I வந்து கேன்சல் பண்ணிரோம். சோ அப்ப என்னன்னா இந்த I power 4 ஓட வேல்யூ 1 இந்த I இதுல இருக்க ஒரு 2 வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா வந்து 2 power 4 னு மாறிடும். சோ உங்களுக்கு கிடைச்சிருக்கூடிய வேல்யூ பாத்தீங்கன்னா சோ this is equal to sin power 5 theta equal to 1 divided by 2 power 4 into sin 5 theta minus 5 sin 3 theta plus 10 sin theta. So இங்க இருக்க ஆன்சரும் இங்க இருக்க ஆன்சரும் சேமா இருக்கும். சரிங்களா? சோ அதனால நான் என்ன ஃபார்முலா சொல்றேனோ அத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இதுல ஒண்ணும் மிஸ்டேக் கிடையாது. ஓகேங்களா? சோ இதுல வந்து கிளியரா நான் சொல்லிருக்கேன். இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. sin power 6 theta, sin power 7 theta, cos power 5 theta, cos power 6 theta. இப்போ இதுல வந்து செகண்ட் டைப் வந்து sin power 4 theta, cos square theta. சோ இத வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்ன இருக்கு? sin power sin power 4 theta, cos square theta. சோ இத நான் எப்படி எழுதுறேன்னா அந்த sin power 4 theta-வை 2i sin theta whole power 4 2 cos theta the whole square equal to x minus 1 by x whole power 4 x plus 1 by x whole square. So இதை எப்படி எழுதலாம்னா x minus 1 by x whole square x minus 1 by x whole square x plus 1 by x whole square. So இதையே நாம எழுதுறோம் அப்படின்னா a plus b whole square equal to a square minus b square equal to a plus b into a minus b அந்த பர்பஸ்க்காக தான். ஸோ இப்போ நான் அவங்க எழுதுறேன்னு வச்சுங்களேன். ஸோ இது என்ன ஆகும்? ஸோ this is equal to x minus 1 by x whole square. இதை எப்படி எழுதலாம்னா x square minus 1 by x square the whole square. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? ஃபர்ஸ்ட் இருக்குது x square minus 2 plus 1 by x square into x power 4 minus 2 plus 1 by x power 4. இப்போ என்ன பண்ணுங்க? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ this is equal to x power 6 minus 2x square
plus 1 by x square minus 2x power 4 plus 4 minus 2 divided by x power 4 plus x square minus 2 by x square plus 1 by x power 6. இப்போ என்ன பண்ணுறேன், ஹையர் பவர்ஸை நான் ஆட் பண்ணேன். x power 6 plus 1 by x power 6. இங்க பாருங்க, இங்க minus 2x square, இங்க plus x square. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா அப்ப என்ன வரும், மைனஸ் நான் எழுதுறேன், x square, இங்க 1 by x square, இங்க வந்து minus 2 by x square ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் வரும். அந்த மைனஸ் நம்ம வெளில எடுத்ததுனால இது வந்து plus 1 by x square. இங்க வந்து minus 2x power 4, இங்கேயும் minus 2 by x power 4. minus 2 வெளில எடுத்துங்க, x power 4 plus 1 by x power 4. remaining இருக்கிறது பார்த்தீங்கன்னா plus 4 ன்னு இருக்கும். so this is equal to plus 4. so அப்ப என்ன ஆயிடுச்சு, so இந்த ரைட் சைடு என்ன இருக்கு, 2 power 4 I power 4 sin power 4 theta 2 square cos square theta equal to, இங்க plus இருக்கிறதுனால நீங்க என்ன எழுதணும், 2 cos 6 theta minus 2 into 2 cos 4 theta minus 2 cos 2 theta plus 4 வந்து நான் 2 into 2 எழுதுறேன். ஏன்னா ஒரு 2 வந்து நம்ம கேன்சல் பண்ண வரோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 2 வந்து கேன்சல் பண்ணிக்கணும். அப்போ இது என்ன ஆகும், 2 power 5 மாறும், I power 4 வந்து அப்படி இருக்கும். ஸோ sin power 4 theta cos square theta equal to 1 divided by 2 power 4 into cos 6 theta minus 2 cos 4 theta minus cos 2 theta plus 2. ஓகேங்களா? ஸோ இந்த இதுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ண முடியுமா? ஃபார்முலா டெரைவ் பண்ண முடியாது. இதுக்கு இந்த மெத்தட் தான் வந்து நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளமும் நான் ஹோம்வொர்க் இது கொடுத்துருக்கேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதுல வந்து நெக்ஸ்ட் டைப் வந்து sin theta cos theta in terms of tan theta. இதுல நீங்க இந்த மூணு ஃபார்முலா வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து ரொம்ப நீங்க மக்கப் பண்றதெல்லாம் அவசியம் இல்லை. சைனாவே எப்பவுமே ஆட் டிகிரி மட்டும்தான் வரும், காஸ்னாவே எப்பவுமே ஈவன் டிகிரி மட்டும்தான் வரும். டேர்ன்ல வந்து நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஃபேக்டோரியல் வராது. ஸோ இது எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து tan தீட்டாவில் ஃபேக்டோரியல் போட்டுருவீங்க, இந்த மாதிரி ஃபேக்டோரியல் போடாதீங்க. ஸோ tan தீட்டாவை பொறுத்தவரைக்கும் tan theta equal to theta plus theta cube by 3 plus 2 theta power 5 by 15 plus etc. இருக்கும். ஓகேங்களா? இதுல எந்த டீவியேஷனும் வச்சுக்காதீங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கறோம். evaluate limit x tends to 0 tan 2x minus 2 tan x by x cube is. ஸோ இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்துட்டாவே நீங்க டைரக்டா ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடுங்க, எதையுமே ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இது tan 2x, ஸோ இது வந்து நான் எழுதி காமிக்கிறேன். லிமிட் x tends to 0 tan 2x minus 2 tan x divided by x cube. So limit x tends to 0 tan 2x formula என்ன, theta plus theta cube by 3. ஏன்னா இங்க x cube இருக்கும், நீங்க அது வரைக்கும் நீங்க நல்லா போடணும். எக்ஸாம்பிள் இது ரிமைனிங் இருக்கிறது எழுத வேணாம். So etc. இது வந்து one of the part minus 2 into x plus x cube by 3 plus etc. whole divided by x cube. இங்க பாருங்க, இது plus 2x, இந்த minus 2 நம்ம மல்டிப்ளை பண்ணா இது கேன்சல் ஆகும். ரிமைனிங் இருக்கிறது மட்டும் வந்து நம்ம லிமிட் x tends to 0. இங்க x cube வெளில எடுத்தீங்கன்னா நியூமரேட்டர் என்ன இருக்கும், 2 cube by 3. இங்க ரிமைனிங் என்ன இருக்குன்னா minus 2 by 3 whole divided by x cube. இதை கேன்சல் பண்ணுங்க. ஸோ இதில் என்ன ரிமைனிங் இருக்குது எல்லாமே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கியூப்னா 8 by 3 minus 2 by 3. ஸோ இது என்ன ஆகிடும், 6 by 3. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, ரிமைனிங் இருக்க டேர்மை பற்றி நம்ம திங்க் பண்ணணுமா அப்படின்னா
எனக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நான் நியூமரேட்டரோட வேல்யூவை டிஃபைன் பண்ண போறேன். ஓகேங்களா? இதுல ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல வந்து ஆன்சர் வந்து A. ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ட்ரிகனாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். இதுக்கு அடுத்து வந்து ஹைபர்பாலிக் மட்டும் இருக்கு. ஹைபர்பாலிக் வந்து நான் இன்னொரு வீடியோவா போடுறேன். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருது அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன் வந்து நான் இன்னொரு கிளாஸ்ல எடுக்கிறேன். சரிங்க? ஸோ தேங்க்யூ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.